வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். நான் உங்க துரைராஜ். துக்கத்துல கூட தூக்கத்தை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட தூக்கத்தை பத்தின 12 ஆச்சரிய தகவல்கள் உங்களுக்காக. ஒவ்வொரு மனுஷனும் தன்னோட வாழ்நாள்ல 25% தூக்கத்திலே கழிக்கிறானா. அப்பெல்லாம் நான்லாம் என்ன சொல்றது, இது வரைக்குமே ஒரு 50% கழிச்சிட்டேன். இன்னும் பேலன்ஸ். ஒரு குழந்தை பிறந்தோன மொதல் 2 வருஷத்துக்கு அதோட பெற்றோர்கள் 6 மாசம் வரைக்கும் தூக்கத்தை இழப்பாங்களாம். நம்ம வீட்டுல அப்படி கிடையாது. இப்போ வரைக்கும் எங்க அம்மா நிம்மதியா தூங்குனதே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு வாழ்த்தனை பண்ணுவோம். நல்லா தூங்குனா உடம்பு வெயிட் போடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆராய்ச்சியில என்ன இருக்குன்னா, நல்லா தூங்காம ஒரு வாரத்தை ஓட்டுனீங்கன்னா 900 கிராம் வெயிட் உடம்புல ஏறிடுமா. அப்படி பார்த்தா நம்ம நைட்டு ஃபுல்லா மொபைல் நோண்டிக்கிட்டே இருப்போம். இந்நேரத்துக்கு ஒரு 90 kg ஏறி இருக்கணும். பட் ஸ்லிம்மா இருக்குமே. ஜப்பான்ல வேலை செய்யும் போது ஒருத்தர் தூங்குனாங்கன்னா, செல்லக்குட்டி தூங்குங்கோ அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுப்பாங்களாம். இங்க நான் ஒரு 10 நிமிஷம் தூங்கிட்டு வரேன்னு அலோ பண்ணுங்கடான்னு கேட்டா முறைக்கிறாங்க. ஆமா, 10 நிமிஷம் சொல்லிட்டு 2 hour தூங்கினா சும்மா இருப்பாங்களா? திபத்துல பெரும்பாலும் மதகுருமார்கள் தலைகளா தான் தூங்குவாங்களாம். இது என்னங்க பிரமாதம்? நான்லாம் நின்னுகிட்டே தூங்குவேன், தூங்கிக்கிட்டே பேசுவேன். நம்ம முத நாள் நல்லா தூங்குறோமோ இல்லையோ, காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறம் நான் நேத்து நிம்மதியா தூங்குனேன் அப்படின்னு மனசால நினைச்சோம்னா அந்த டே ஃபுல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும்னு ஆராய்ச்சியில சொல்லுது. இப்ப நான் நிம்மதியா தூங்குறேன், இப்ப நான் நிம்மதியா ஷோ பண்றேன், திருப்தியா இருக்கேன். இருக்கிறதுலே சோம்பேறி சுகவாசி யார் தெரியுமாங்க? நான் இல்லைங்க, பூனை. ஆமாங்க, அதோட வாழ்நாள்ல 70% தூங்குறதுலே கழிக்குமா. ஆண்டவா, நான் இப்பவே ஒன்றை ரிசர்வ் பண்ணிக்கிறேன். அடுத்த ஜென்மத்துல பூனையா பிறக்கணும். குடுக்கல கடுப்பாயிருவேன். ஒரு நாள் முதல்வர் அப்படின்ற மாதிரி யூஎஸ்ல ஒரு நாள் அதிபரும் இருந்திருக்காங்க. 1849ல டேவிட் ஹட்சின்சன் அப்படின்றவர் ஒரு நாள் அதிபரா இருந்திருக்காரு. என்ன கொடுமை, அவரு அந்த ஒரு நாள் ஃபுல்லா தூங்கியே கழிச்சிருக்காருங்க. உலகத்தின் தலை சிறந்த சோம்பேறி நான் தான் அப்படின்ற அகந்தை இன்றோடு அழிந்து விட்டது. நம்மளாம் நைட்டு ஃபுல்லா நல்லா தூங்கி காலையில பெட் அவுட் எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோங்க. அதுக்கு பேரு தைசானியா. ஆனா எங்க வீட்டுல எங்க அம்மா அதுக்கு நிறைய பேர் வச்சிருக்காங்க. ஆனா என்னமோங்க, நான்லாம் இனிமே தைசானியன்ஸ். உலகம் முழுக்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ல 73% ஸ்டூடெண்ட்ஸ் தூக்கம் இல்லாம கஷ்டப்படுறாங்கன்னு ரிசர்ச்ல சொல்றாங்க. கையில இருக்கிற போன் எல்லாம் வாங்கிட்டாலே எல்லாம் ஒழுங்கா டயத்துக்கு தூங்கும். உங்களுக்கு எல்லாம் கனவுல ரெகுலரா அந்த வன்முறை காட்சிகள்லாம் வருதா? அச்சச்சோ, ஓ மை காட். அப்படி வந்துச்சுன்னா நரம்பு தளர்ச்சி, ஸ்ட்ரோக் உட்பட மூல சம்பந்தமான வியாதிகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு ஆராய்ச்சியில சொல்றாங்க. நமக்கெல்லாம் கனவுல இல்லைங்க, ரெகுலராகவே நடக்குது, அதுவும் பேங்க்காரனோட. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நம்ம சீக்கிரம் தூங்குறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேங்க. திக்கான டார்க்கான பெட்ஷீட்டை யூஸ் பண்ணீங்கன்னா சீக்கிரமா தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஓகே, நானும் போய் சீக்கிரம் தூங்க போறேன். இல்ல, நானும் இப்ப கிளம்புறேன்னு சொல்ல வரேன். மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். நான் உங்கள் துரைராஜ்.